ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜேஇஇ மெயின் 2024 கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். Given that the inverse trigonometric function assumes principal values only, let x comma y be any two real numbers in closed interval -1, such that cos inverse of x minus sin inverse of y equal to alpha. Minus pi by 2 less than or equal to alpha less than or equal to pi, then the minimum value of x squared plus y squared plus 2xy sin alpha is அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் ஆப்ஷன் -1, தேர்ட் ஆப்ஷன் 1/2, ஃபோர்த் ஆப்ஷன் -1/2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சாப்டரில் வருது. அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது. இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்பு முதன்மை மதிப்புகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை மூடிய இடைவெளி -1, என்ற இடைவெளியில் உள்ள ஏதேனும் 2 மெய்யெண்கள் என்க மற்றும் cos inverse of x minus sin inverse of y equal to alpha minus pi by 2 less than or equal to alpha less than or equal to pi எனில் x square plus y square plus 2xy sin alphaவின் குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சாப்டர் படிச்சிருக்கோம். அதில் முக்கோணவியல் அறிமுகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் திரிகோணமிதி சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன பண்பு அப்படின்றத பார்ப்போம். இங்கே யூஸ் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா cos inverse of x plus cos inverse of y equal to cos inverse of xy minus root of 1 minus x squared into root of 1 minus y squared. Next வந்து பார்த்திங்கன்னா sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y squared plus y into root of 1 minus x squared. ஓகேங்களா? சரி, இப்போ ஓகே கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டினில் கொடுத்துருக்க பாருங்கள். Given that the inverse trigonometric function assumes principal values only. Inverse trigonometric function வந்து principal value மட்டும்தான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா x, y be any two real numbers. அந்த 2 ரியல் நம்பர் எந்த இன்டர்வலில் இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் அப்படின்னா cos inverse of x minus sin inverse of y equal to alpha அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா அப்படின்றது எந்த இன்டர்வலில் இருக்கணும் அப்படின்னா -π/2க்கும் +πக்கும் இடையில. -π/2 எடுத்துக்கலாம், +πயும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே என்னது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு தென் த மினிமம் வேல்யூ ஆஃப் x square plus y square plus 2xy sin alpha is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா x square plus y square plus 2xy sin alpha அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததை எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா cos inverse of x minus sin inverse of y equal to alpha அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். இங்கே cos inverse of x இருக்குது, அங்கே sin inverse of y அப்படின்ட்டுருக்கு. ரெண்டுமே cos inverseல இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை ரெண்டுமே sin inverseல இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் cos inverseக்கு மாற்றணும், இல்லைன்னா sin inverseக்கு மாற்றணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம ஏற்கனவே தெரியும். என்ன அப்படின்னா sin inverse of x plus cos inverse of x equal to π/2 where x belongs to close interval -1, ஓகேங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா cos inverse of x என்ன கிடைக்கும்? π/2 minus sin inverse of x. ஓகே, இதே sin inverse of xனா
சொல்லுங்கள் sin inverse of x என்ன கிடைக்கும் வெரி குட் பை பை டூ மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்றதுக்கு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ் இன்வெர்ஸுக்கு மாற்றணும் இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் சைன் இன்வெர்ஸுக்கு மாற்ற போகிறோம் ஓகே அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பேர நினைக்கலாம் பை பை டூ மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஏன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா பை பை டூ மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வருது ஸோ அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா பை பை டூ மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு வரும் பை பை டூ மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா இப்போ என்ன கிடைக்கும் இந்த மைனஸ் சைன் உள்ள பெருக்குங்க என்ன கிடைக்கும் ஸோ அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா இந்த மைனஸ் பை பை டூ அங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் பை பை டூ ஆயிரும் ஸோ அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ ப்ளஸ் ஆல்ஃபா ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இதை சைன் இன்வெர்ஸுக்கு மாற்றினா என்ன கிடைக்கும் அப்படின்றது பார்ப்போம் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பை பை டூ மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த இதை அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா இப்போ இங்கே மைனஸ் சைன் இங்கே மைனஸ் சைன் இருக்குது ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போயிருங்க அப்போ என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் இது பை பை டூ இந்த ப்ளஸ் ஆல்ஃபா இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பை பை டூ மைனஸ் ஆல்ஃபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஓகேங்களா சரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ் இன்வெர்ஸுக்கு மாற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பை பை டூ ப்ளஸ் ஆல்ஃபா ஃபுல் அண்ட் ஃபுல் சைன் இன்வெர்ஸுக்கு மாற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பை பை டூ மைனஸ் ஆல்ஃபா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி அப்போ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி செய்கிறதா இல்லை காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வராது ஓகே அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துக்கிற மாட்டோம் அப்போ எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பை பை டூ ப்ளஸ் ஆல்ஃபா பை பை டூ ப்ளஸ் ஆல்ஃபா இதை யூஸ் பண்ணித்தான் நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி அதே மாதிரி இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பை பை டூ ப்ளஸ் ஆல்ஃபா சரி இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்ற ரிசல்ட் இப்போ பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பண்பை பயன்படுத்த போகிறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் root of 1 minus x squared into root of 1 minus y squared equal to pi by 2 plus alpha. இந்த pi by 2 plus alpha அப்படி வந்துச்சு. இந்த cos inverse of x plus cos inverse of y பதிலா இந்த பண்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? சரி. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டு சைடு காஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இது என்ன வந்துடும் காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும் காஸ் ஆஃப் பை பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகே அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் xy மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? சரி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் என்ன அப்படின்னா காஸ் ஆஃப்
π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் தீட்டா. இது மைனஸ் சைன் தீட்டா. ஏன் அப்படின்னா π/2 ப்ளஸ் தீட்டானா எந்த கால்வெட்ட பகுதியில் வரும்? வெரி குட், இது ரெண்டாவது கால்வெட்ட பகுதியில். இது π/2 ப்ளஸ் தீட்டா. இங்கே π/2 இருக்கும், இங்கே 0, இங்கே பை, இங்கே 3 π/2. ஓகேங்களா? ஒரு முழு சுற்று வந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன வரும் 2π அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 0க்கும் π/2க்கும் இடையில இருந்துச்சுன்னா அது எந்த கால்வெட்ட பகுதியில் அமையும்? முதல் கால்வெட்ட பகுதியில். π/2க்கும் பைக்கும் இடையில் கோணம் அமைஞ்சிச்சுன்னா அது எந்த கால்வெட்ட பகுதியில் அமையும்? இரண்டாவது கால்வெட்ட பகுதி. இரண்டாவது கால்வெட்ட பகுதியில் சைனும் அதோட தலையீழி மட்டும்தான் பாசிட்டிவ். இங்கே வந்து காசு வந்துருக்கு, ஸோ அதனால என்ன வருது மைனஸ் சைனு வருது. ஓகேங்களா? சரி, ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும்? xy minus root of 1 minus x squared into root of 1 minus y squared equal to minus sin alpha. இங்கே டீட்டா இருந்துச்சுன்னா இங்கே டீட்டாண்டு வருது, இங்கே ஆல்ஃபா இருக்குது, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஆல்ஃபான்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, ஸோ இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா கிட்ட இருந்துச்சுன்னா என்ன வந்துடும் xy ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் அங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் சைன் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x squared into square root of 1 minus y squared. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன செய்யணும்? இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு சைடும் வர்க்கப்படுத்துங்க. அப்போ xy ப்ளஸ் சைன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x squared into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y squared வர்க்கப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 minus x squared into 1 minus y squared கிடைக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன் எப்படி இருக்குது, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இதை விரிவுபடுத்துவோம். நெக்ஸ்ட் இதை வந்து என்ன செய்யணும்? பெருக்கிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர்டு y ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ஏன் அப்படின்னா xy ப்ளஸ் சைன் ஆல்ஃபா தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு கிடைக்கும். ஏக்கு பேரில் xy, பிக்கு பேரில் சைன் ஆல்ஃபா. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே வந்து இதை பெருக்கணும். ஃபஸ்ட்டு 1 வச்சு பெருக்கணும், அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சு பெருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 வச்சு பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 1 into 1 1, 1 into minus y square minus y square. ஓகேங்களா? 1 into 1 1, நெக்ஸ்ட் 1 into minus y square minus y square. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்து என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ இங்கே 2xy சைன் ஆல்ஃபா இருக்கா? சரி, இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இதை இந்த சைடு கொண்டு வந்துடும், மிச்சத்தை அந்த சைடு கொண்டு வரும். ஓகேங்களா? சரி, அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா? சரி, இப்போ ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸை அங்கிட்டு கொண்டு வரும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஏன் இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை எந்த சைடு கொண்டு வந்துட்டோம்? லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். இங்கே 2xy சைன் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த ரெண்டு டேர்மையும் ரைட் சைடு கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பேர் என்ன அழைக்கலாம்? இது வெரி குட், இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு முற்றொருமை தெரியும் என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ அப்போ
காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாவுக்கு பேர் என்ன இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. சரி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபாவுக்கு பேராக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அப்போ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபாவுக்கு பேராக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ எதுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ எந்த இன்டர்வலுக்கு இடையில் இருக்கும், -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு +1. அப்போ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ -1. இது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவுக்கு மினிமம் வேல்யூ வேணும். ஸோ அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு +1 கிடைக்கும். ஏன் அப்படின்னா -1க்கும் 0க்கும் இடையில் உள்ள எந்த ஒரு வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில் கிடைக்கும். ஓகேங்களா, சரி, அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவுக்கு தான் மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. பாருங்கள், காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவுக்கு மினிமம் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மினிமம் வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. நம்ம என்ன கேட்டிருந்தாங்க, மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபான்றதும் கேட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy சைன் ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ஸோ அதனால தான் மினிமம் வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம். மினிமம் வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா என்ன, அது 0. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 0. ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். கொஸ்டினில் எந்த ஆப்ஷனில் ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 0. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது -1 இருக்குது, இது ஆன்சர் இல்லை. இங்கே 1/2 இது ஆன்சர் இல்லை. -1/2 இருக்குது, இது ஆன்சர் இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 0 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, சரி, இதே மாதிரி இன்னொரு JEE மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.